10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் ஃபஸ்ட்டு பாடம் உறவுகளும் சார்புகளும் பயிற்சி 1.4ல் 11வது கணக்கு பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். புவியீர்ப்பு விசையின் காரணமாக t வினாடிகளில் ஒரு பொருள் கடக்கும் தூரமானது s of t = அரை gt² + at + b என கொடுக்கப்பட்டுள்ளது. இங்கு a, b ஆகியவை மாறிலிகள். g ஆனது புவியீர்ப்பு விசையின் காரணமாக ஏற்படும் முடுக்கம். s of t ஆனது ஒன்றுக்கொன்றான சார்பாகுமா என ஆராய்க. அதாவது இங்கே புவியீர்ப்பு விசையின் காரணமாக t வினாடியில் ஒரு பொருள் கடக்கும் தொலைவு கொடுத்துருக்குறாங்க s of tன்னு. அதில் ஜிங்கிறது புவியீர்ப்பு முடுக்கம், ஏபிங்கிறது மாறிலிகள். சரியா? s of t வந்து ஒன்றுக்கொன்றான சார்பாகுமா அப்படின்னு ஆராய சொல்லியிருக்காங்க. சரியாப்பா? தீர்வு கணக்கில் கொடுத்துருக்கிறத ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். s of t = அரை gt² + at + b. ஒன்றுக்கொன்றான சார்புக்கு ஒரு நிபந்தனை இருக்குது. சரியாப்பா? s of t1 = s of t2 implies t1 = t2. இங்கே tன்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம s of t1 s of t2ன்னு எடுத்துருக்கோம். இங்கே x கொடுத்துருந்தாங்க, s of x1 s of x2ன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி எந்த மாறிலி கொடுத்துருந்தாலும் அந்த மாறிலியை வச்சு எழுதிக்கலாம். சரியா? இப்போ s of t1ம் s of t2வும் சமமாக இருக்கணும். அதே நேரத்தில் t1ம் t2வும் சமமாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த சார்பு ஒன்றுக்கொன்றான சார்பு. சரியா? இப்போது s of t1 = s of t2 என்க. s of t1 கண்டுபிடிக்கணும்னா s of tல t எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் t1ன்னு போடணும். சரியாப்பா? அரை gt1² + at1 + b = s of t2னா s of tல t எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் t2ன்னு போடணும். சரியாப்பா? அரை gt2² + at2 + b. இப்போ எல்லாத்தையும் ஒரே சைடில் எழுதணும். அரை gt1² + at1 + b. அந்த சைடு இருக்கிறது இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸில் இருக்கிறதுலாம் மைனஸாக மாறும். சரியாப்பா? மைனஸ் அரை gt2² - at2 - b = 0. ப்ளஸ் பியும் மைனஸ் பியும் கேன்சல் ஆயிரும். சரியா? இப்போ ஸ்கொயரில் இருக்க மதிப்புகள்லாம் ஃபஸ்ட்டு எழுதணும். அரை gt1² - அரை gt2² ப்ளஸ் at1 - at2 = 0. இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு மதிப்புகளில் எது காமனாக இருக்குதுன்னு பாருங்கள். அரை ஜி காமனாக இருக்குது. சரியா? அதை வெளியெடுத்துடணும். அரை ஜி t1² - t2² ப்ளஸ் ரெண்டாவது இருக்க ரெண்டு மதிப்புகளில் எது காமனாக இருக்குன்னா ஏ காமனாக இருக்குது. ஏயை வெளியே எடுத்துட்டு t1 - t2 = 0. இப்போ t1² - t2² என்ன மாடலில் இருக்குன்னா a² - b² மாடலில் இருக்குது. a² - b² = a + b a - b. அதே மாதிரி இங்கேயும் எழுதணும். அரை ஜி t1 + t2 t1 - t2. ஓகேவாப்பா? ப்ளஸ் a t1 - t2. இந்த ரெண்டு செட்டிலையும் எது காமனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா t1 - t2 காமனாக இருக்குது. அதை வெளியே எடுக்கணும். சரியாப்பா? t1 - t2வை வெளியே எடுத்துட்டு அரை ஜி t1 + t2 ப்ளஸ் ரெண்டாவது செட்டில் என்ன மிச்சம் இருக்குது? ஏ மட்டும்தான் இருக்குது. a = 0. இப்போ நமக்கு t1 - t2 தான் தேவை. அப்போ அரை ஜி t1 + t2 ப்ளஸ் a அந்த சைடு போச்சுன்னா வகுத்தலில் போயிடும். இப்போ எப்படி எழுதுனா t1 - t2 = 0 அரை ஜி t1 + t2 ப்ளஸ் a. 0வை எந்த மதிப்பால் வகுத்தாலும் 0 தான் கிடைக்கும். சரியா? அப்படின்னா t1 - t2 = 0. -t2 அந்த சைடு போச்சுன்னா ப்ளஸ் t2வாக மாறும். ஓகேவாப்பா? t1 = t2. இங்கே கண்டிஷனில் என்ன கொடுத்துருந்தாங்க? t1 = t2 தானே கொடுத்துருந்தாங்க. அதை கண்டுபிடிச்சாச்சு. அப்படின்னா s of t ஆனது ஒன்றுக்கொன்றான சார்பு ஆகும். ஓகேவாப்பா?
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவாப்பா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.